ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சண்முகப்பிரியா ஃப்ரம் 12th AE. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் முனிசிபல் கார்ப்பரேஷன், அதாவது நகராட்சி அமைப்புகள் மற்றும் மாநகராட்சி. ஃபர்ஸ்ட் நம்ம முனிசிபாலிட்டிஸ், அதாவது நகராட்சி அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். அந்த நகராட்சி அமைப்புகள் எப்போ உருவாக்கப்பட்டது, அதோட பணிகள் என்னென்னவும் பார்க்கலாம். இந்த நகரத்தை உருவாக்கப்படுற இந்த அமைப்புகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த நகரத்துக்குள்ளே இருக்க துப்புரவு, பொது சுகாதாரம், சாலைகள், அதாவது ரோட்ஸு, லைட்ஸு, வாட்டர் சப்ளை பண்ணுறது, சாலைகளை சுத்தமாக வச்சுக்கிறது, பூங்காக்களை பராமரிக்கிறது, சுகாதார நிலையங்கள் அமைக்கிறது, அடுத்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அமைக்கிறது, பாதாள சாக்கடை அதாவது ட்ரைனேஜ் உருவாக்குறது, அடுத்து கண்காட்சிகள் அதாவது எக்ஸிபிஷன், பொருட்காட்சி, இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நகராட்சி அமைப்புகள் பண்ணாலும் அதுக்கு எல்லாமே ஹெட்டாக இருக்கிறது நம்ம மாநகராட்சின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து இவ்வளோ பண்ணுற நம்ம நகராட்சி, அதாவது முனிசிபாலிட்டிஸ்க்கு எங்கேருந்து தாங்க அந்த வருவாய் வருது வாங்க பார்க்கலாம். அதாவது சொத்து மீதான வரி, நம்ம வச்சுருக்க ப்ராப்பர்ட்டிலேருந்து வரக்கூடிய டேக்ஸஸ், அதாவது அடுத்து பொருட்கள்லேருந்து வாங்கக்கூடிய வரி, முக்கியமாக நுழைவு வரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வரியிலேருந்து, அடுத்து பர்சனல் டேக்ஸஸ், அடுத்து நம்ம தொழில் வரி, அடுத்து வேலைவாய்ப்பு அதாவது எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வாங்கக்கூடிய டேக்ஸஸ், அடுத்து டேக்ஸஸ் ஆன் வெஹிக்கல்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வச்சுருக்கவங்கக்கிட்ட இருந்தும் வெஹிக்கல் வச்சுருக்கவங்கள்ட்ட இருந்தும் வாங்கக்கூடிய டேக்ஸஸ், அடுத்து திரையரங்குலேருந்து வாங்கக்கூடிய டேக்ஸஸ், அடுத்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சமாக ஒரு மானியம் கொடுப்பாங்க, அதுலேருந்துலாம் இந்த நகராட்சி அமைப்புகள் ரெவன்யூ வருதுன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முனிசிபல் கார்ப்பரேஷன், அதாவது மாநகராட்சி. இந்த மாநகராட்சியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது தோற்றத்தையும் ஃபங்க்ஷன்ஸ் பணிகளையும் இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த மாநகராட்சி என்பது நகராட்சியோட ரொம்ப சுதந்திரமாகவும் அதிக அதிகார எல்லையை பெற்றதாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாநகராட்சி அப்படி என்ன தான் செய்யுது வாங்க பார்க்கலாம். அதாவது வாட்டர் சப்ளை பண்ணுறது, ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடுறது, அதாவது சேரிகளை பண்படுத்துறது, டவுன் பிளானிங் அதாவது நகர திட்டமிடுதல், இப்படி எல்லாத்தையும் இந்த மாநகராட்சி பண்ணாலும் சிட்டிஸில் இருக்க பாப்புலேஷன் அதிகரிக்க மாநகராட்சியோட ஃபங்க்ஷன்ஸும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த தகவல் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 25 மாநகராட்சிகள், அதாவது முனிசிபல் கார்ப்பரேஷன் இருக்குது. அதாவது சென்னையில் மட்டும் மொத்தம் 4 மாநகராட்சிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்படி ஹெட்டாக இருக்க இந்த மாநகராட்சி எங்கேருந்து தாங்க இன்கம் ஏர்ன் பண்ணுது வாங்க பார்க்கலாம். அதாவது டேக்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி, சொத்து மீதான வரி, விலங்குகள் மற்றும் வாகனங்கள் மீதான வரி, அடுத்து வணிகம், வேலைவாய்ப்பு மீதான வரி, அடுத்து தியேட்டர்லேருந்து வசூலிக்கப்படுற டேக்ஸஸ், அடுத்து நம்ம சிட்டிஸ்குள்ளே கொண்டு வரக்கூடிய குட்ஸ் கிட்டேருந்து வசூலிக்கப்படுற டேக்ஸஸ், அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் டேக்ஸஸ், அடுத்து நுழைவு வரி மற்றும் முனைவு வரி மூலமாக இந்த மாநகராட்சிக்கு ரெவன்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த முனிசிபல் கார்ப்பரேஷனுடைய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம லாக்கு உட்பட்டு மாநகராட்சி விருப்பப்படி அதிக அளவாகவோ இல்லை குறைந்த அளவாகவோ ஒரு நியாயமான விகிதத்தில், அதாவது ரேஷியோவில் ஒரு வரி அவங்களே மாற்றி விதிக்கலாம், அதாவது மாநகராட்சியே மாற்றி விதிக்கலான்னு இந்த மாநகராட்சிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு தெரியுமான்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 138 முனிசிபாலிட்டிஸும் 490 வில்லேஜ் பஞ்சாயத்தும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி நம்ம இந்த நகராட்சி அமைப்புகள்னால் என்ன, மாநகராட்சி அதாவது முனிசிபாலிட்டிஸ்னால் என்ன, முனிசிபல் கார்ப்பரேஷனாக என்னென்னு பார்த்தோம். அதாவது குட்டி குட்டி தகவல்களையும் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கும் வரை until then this is டாடா பை பை ஃப்ரம் எம் சண்முகப்பிரியா ஃப்ரம் 12th AE. நம்புங்கள், நம்மால் முடியும்.